அந்த அவுலியாக்களுடைய முகங்கள் ஒளிமயமாக பிரகாசிக்கும். நம்மட முகம் பிரகாசிக்குதா? எங்க பிரகாசிக்குது? எங்கட முகத்தை கண்ணாடிக்குள்ள பார்த்து கொஞ்சம் பிரகாசமாக்குறதுக்காக வண்டி துபாய்க்கு போய் அங்க வந்து கிரீமை வாங்கி, அந்த குளோனை வாங்கி, இந்த குளோனை வாங்கி, அந்த பவுடரை வாங்கி, இந்த பவுடரை வாங்கி, ஆண்களும் தான் பெண்களும் தான் பூசி என்ன செய்யறாங்க, ஒளியாக்குறாங்க. இந்த ஒளி தண்ணியால கழுவினா போச்சு. ஆனா அல்லாஹ் வழங்குகிற ஒளி, முகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிற ஒளி நெருப்பு தண்ணியில சுட்டாலும் போகாது. அப்படியான ஒளி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிற ஒளி. அவுலியாக்களுடைய wujuhum நூர், அவங்களுடைய முகம் ஒளியாக இருக்கும். நாங்க எத்தனை அவுலியாக்களை பார்த்திருக்கோம், அப்படி ஒளி மாதிரி தெரியலையே. சும்மா முகம் பாலான தெரிஞ்சு பொட்ட கண்ணனுக்கு என்ன தெரியும்? கண் குருடனாக இருந்தால் குருடனுக்கு ஹக்கீகத்து விளங்காது, யதார்த்தம் புரியாது. அதாவது இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், குருடன் சூரியனை பார்த்துவிட்டு சூரியனுக்கு ஒளி இல்லை என்று சொல்வானாம். சூரியனுக்கு ஒளி இல்லையா? இந்த புண்ணனுக்கு கண் குருடும், ஆகையினால இவனுக்கு தெரியல. والشمس تظهر للعينين من رمد صغيرة وتجل طرف من أمامي. இன்னொரு பைத்துல வருகிறது, சூரியனை குருடம் பார்த்துட்டு ஒளி இல்லைன்னு சொல்வானண்டு. அவுலியாக்களுடைய முகத்தில் ஒளி இருக்கிற உண்மைதான். நம்ம மனக்கண் குருடாகி இருப்பதனால் அந்த முகத்தை பார்த்தா ஒளி தெரியல. உனக்கு தெரியவில்லை என்பதனால் அவுலியாக்களுடைய முகத்தில் ஒளி இல்லை என்பது கருத்தாகுமா? கருத்தாகாது. அவர்களுடைய முகம் ஒளி. வஹும் அலா மனாபிர மின் நூர், அவங்க மேடையில் இருப்பாங்களாம். மிம்பர், மிம்பர்ண்டா என்ன? மேடை. இந்த இருக்கிற மிம்பர், குத்துபா ஓதுற மிம்பர் இருக்கே, அதுக்கு மட்டும்தான் மிம்பர் அண்டு இல்லை. மெயின் ரோட்டில் ஒரு குட்டின் சந்தியில் ஒரு மேடையை போட்டாலும் அதுக்கு மிம்பர் தான் சொல்ற. மேடை, ஒளியினாலான மேடையிலே இருப்பார்கள். ஆக்களுடைய முகமும் ஒளியாம். அப்ப முகம் மட்டும்தான் ஒளி. அப்ப கழுத்திலிருந்து கீழ்பட்டதெல்லாம் அப்ப இருள். அப்படியான வரும் இந்த ஹதீஸ் படி அவுலியாக்களுடைய முகம் ஒளி. கை காலு பஹரு மத்தது கித்தது எல்லாமே அப்ப ஒளி இல்லை என்றல வரும். அப்படி இல்லை. அதுக்கு ஃபசாகத்து பலாகத்து என்று ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு விளங்காது, விளங்கப்படுத்தினாலும் நேரம் போகும். இருந்தாலும் சுட்டி காட்டுறேன். எப்படின்னு தெரியுமா? ஒரு பகுதியை சொல்லி, ஒன்றின் ஒரு பகுதியை சொல்லி அந்த ஒன்றை முழுமையாக கருத்திலே கொள்வது ஃபசாகத் பலாகத் என்று சொல்லப்படும். எப்படி? இத்லாகுல் ஜுஸ்இ வ இராதத்துல் குல்லி என்று அதற்கு அரபியிலே பொது வரைவிலக்கணம் உண்டு. அக்கரப்பத்தில் நம்ம கூட்டாளி இருக்கான், அவன் அடிக்கடி காத்தாங்குடிக்கு வந்துட்டு போறான். நெருங்கின நண்பன் எந்த வீட்டை வார போறல்ல, பேசுறல்ல, நல்லா பேசுறன், நெருங்கின நண்பன் தான். அவன் வேலையா காத்தாங்குடிக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு அக்கரப்பத்துக்கு போயிடுறான். அப்ப நான் ஒரு நாள் அவனை மெயின் ரோட்ல கண்டு, என்னடா காத்தாங்குடிக்கு வந்த, எப்படா வந்த? நான் தான் ஒரு கிழமைக்கு 50 தினம் வாரன மௌலவி என்றான். என்னடா நீ இப்படி வார, நீ நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் முகத்தை காட்டிட்டு போக மாட்டியா? நீ என்னுடைய வீட்டுக்கு வந்து முகத்தை காட்டிட்டு போக மாட்டியா என்று நம்ம கேட்கிறையா இல்லையா? கேட்கமே, நடைமுறையில் இருக்கா இல்லையா? அப்ப அவன் இவருடைய கருத்தை விளங்காம மெயின் ரோட்டுக்கு வந்த அக்கரப்பத்த ஆளு இவருடைய வீட்டை வந்து கதவுக்கு வெளியே நின்று இப்படி முகத்தை மட்டும் காட்டி போட்டு போகலாமா? அது அர்த்தம் சரியா? இல்லை. இவன் சொன்னானே, நான் சொன்னேனே என்னுடைய நண்பனுக்கு முகத்தை மட்டும் காட்டி, முகத்தை காட்டிவிட்டு போகலாமே என்றால், முகம் என்பது ஒரு மனிதனின் உள்ள ஒரு பகுதி, ஒரு ஜுஸு. அதுக்கு சொல்றது ஜுஸு, ஒரு பகுதி. அப்போ ஒரு பகுதியை சொல்லி அந்த வஸ்துவை முழுமையாக நாடுதல்.
முழுமையாக கருத்திலே கொள்ளுதல். அப்படி என்ற இந்த அர்த்தம் என்ன? நீ உன் முகத்தை மட்டும் காட்டிட்டு போங்கிற இந்த அர்த்தம் அல்ல. நீ இந்த வீட்டை வரணும் அப்பா என்பதுதான் அதே கருத்து. ஆள் முழுக்க வரணும் என்றதான் கருத்து. அதே மாதிரி அவர்களுடைய முகம் ஒளியிலானது என்று சொன்னால் முகத்தை கொண்டு கருத்து அவர்கள் முழுமையாக ஒளியினானவர்கள் அவுலியாக்கள். ஒரு பகுதியை சொல்லி மொத்தத்தை நாடப்பட்டிருக்கிறது. இது பசாகத்து பலாகத்து அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார்கள். நாங்க விரும்பணுமா இல்லையா? எங்களுடைய முகம் மட்டுமல்ல, உடல் முழுவதும் ஒளியாக விரும்ப வேணும். ஒளியான மிம்பரிலே மேடைகளிலே நாங்கள் இருக்க வேணும். இந்த விருப்பம் நமக்கு வரணுமா வரப்படாதா? வரணும். காரணம் என்ன தெரியுமா? ஒளி எங்கும் செல்லும். ஒளி எங்கும் செல்லும். ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போனார்கள் என்றால் வானங்களை கடந்தார்கள், சுவர்க்கத்துக்கு போனார்கள், அரசுக்கு போனார்கள், குருசிக்கு போனார்கள் என்றால் ஏன் போனார்கள்? அவர்களுடைய சரீரம் பஷரியத்து அழிந்து ரூஹு மிகைத்து ஒளியானார்கள். ஒளிக்கு எங்கும் போக முடியும். இந்த பஷர், இந்த ஜஸத் என்று சொல்லக்கூடிய சரீரம் இருக்கிறதே, உடல், உடலுக்கு ஒரு தன்மை உண்டு. அந்த உடலுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. அந்த உடலில் இருந்து வெளியாகும் செயல்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. அந்த உடலுடைய தன்மைகள் அஸ்ஸிஃபாத்துல் பஷரியா என்று அதற்கு சொல்லப்படும். உடலுடைய தன்மைகள் எல்லாம் அழிந்து ரூஹுடைய தன்மை மிகைக்குமானால் அவர் அரசிக்கும் போகலாம், குருசிக்கும் போகலாம், லௌஹுக்கும் போகலாம், கலத்துக்கும் போகலாம். இப்ப புதுசாகத்தான் அமெரிக்காவில் எங்கேயோ பறக்கான் தெரியுமா? ஒரு வெள்ளக்காரன் டிவியில பார்த்தீங்களா? பார்க்கலையா? நான் இப்போ இந்த வாரத்துக்குள்ள பார்த்தேன். ஒரு வெள்ளக்காரன், எந்த நாடுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு வெள்ளக்காரன் பறக்கிறான். சிறகா கட்டி பறக்கான், விறகா வச்சுக்கிட்டு பறக்கான். அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா பறக்கான். வெள்ளையர்கள் எல்லாம் அவனை பார்த்து வியந்து கைதட்டுகிறார்கள். ஏன் பறக்கான்? ஆத்மீகம். நீங்க வெள்ளக்காரனுக்கு ஆத்மீகம் இருக்குமான்னு கேட்க வேணாம். வெள்ளக்காரனுக்கு ஆத்மீகம் இருக்குமான்னு கேட்க வேணாம். நம்மளை விட ஆத்மீகம் கூடினவன் தான் வெள்ளையன். சைனீஸ், சைனாக்காரர்கள் எங்களை விட ஆத்மீகம் கூடியவர்களாக இருக்கிறார்கள். வெள்ளையர்கள் எங்களை விட ஆத்மீகம் கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஷேகுல் அக்பர் அவங்களுடைய புசூசலிக்கம் யார் மொழிபெயர்த்திருக்கிறான்? ஒரு அஜமியா மொழிபெயர்த்திருக்கிறான், அரபியா மொழிபெயர்த்திருக்கிறான், வெள்ளையன் மொழிபெயர்த்திருக்கிறான். புத்துஹாத்துல் மக்கியாவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பது யார்? ஒரு வெள்ளையன். ஆத்மீகம் என்பது, இந்த ரூஹுடைய தன்மை நிகைத்தல் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, யாருக்கும் ஏற்படும். ஆத்மீகம் யாருக்கும் ஏற்படும். ரிஷிகள், சித்தர்கள் பறந்திருக்கிறதாக வரலாறுகள் கூறுகின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அவன் ஈமான் கொண்டவனா? இல்லை. ஆன்மீகம் இருந்தது. அந்த பலத்தை கொண்டு பறக்கலாம். ஆன்மீகம் கூடி சென்றா இந்த சரீரத்துடைய தன்மைகள் இல்லாமல் போகும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன், நேரம் போயிட்டு. படேசா ஹசரத் என்று ஒரு ஹசரத் இந்தியாவில் இருந்தாங்க. அந்த காலத்தில் அவங்களுடைய ஜியாரம் மெட்ராஸில் ஜமாலியா என்ற இடத்திலே இப்பவும் இருக்கிறது. ஆக்கள் ஜியாரத்தை பண்ணுகிறார்கள். படேசா ஹசரத். படேசா ஹசரத்ண்டா என்ன? பெரிய ஆள் என்ற அர்த்தம். ஆள் பெருசி, அவ்வளவுதான். அவருடைய உடல் ரொம்ப பெரிய